நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 6. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். அன்பினால் கிரியை செய்தல். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். வசனம் 6. இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கிய தேவனின் உள்ளத்தின் வெளிப்பாடே இந்த பிரமாணங்கள். எகிப்தின் தெய்வங்கள், அவற்றின் சிலை உருவங்கள், வணங்கும் முறை, அவர்களுடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை யாவும் இஸ்ரவேல் மக்களால் அறியப்பட்ட ஒன்று. இவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறைக்கான தேவனின் எதிர்பார்ப்புகளாக இந்த கற்பனைகள் விளங்குகின்றன. மேலும் வாக்குத்தத்த பூமியில் அந்நியர்கள் நடுவில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கான ஆதாரமாகவும் இந்த 10 கட்டளைகளும் அதை சார்ந்த பிரமாணங்களும் விளங்குகின்றன. 10 கற்பனைகள் அனைத்தும் அன்பு என்ற ஒற்றை வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. இதை பரலோக தேவனிடம் அன்பு கூறுவதன் மூலமாகவும் உலக மனிதரிடம் அன்பு கூறுதலின் வாயிலாகவும் நிறைவேற்ற வேண்டும். தேவனுக்கு ஆற்றும் கடமைகளும் மனிதனுக்கு செய்யும் சேவைகளும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. ஒன்று இருந்து ஒன்று இல்லாவிட்டால் அது மதிப்பற்றது. ஒரு விசுவாசி தனிப்பட்ட முறையில் தேவனிடம் காட்டும் பக்தி சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இதுவே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் வாழ்க்கை முறையாகவும் இருக்கிறது. பட்டு சேலையில் தங்க சரிகைகள் இழையோடுவது போல இந்த கற்பனைகளில் தேவனுடைய பரிசுத்தமும் நீதியும் இழையோடுகின்றன. ஆயினும் இவற்றின் ஊடாக அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் பொன்னாக மின்னுகிறது. இவற்றை கை கொள்கிறவர்களிடத்தில் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பிரமாணங்களை பெற்ற இஸ்ரவேலர்களை காட்டிலும் நாம் பேறு பெற்றவர்கள். நாம் தேவனிடத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அவர் அருளிய கிருபையின் வாயிலாகவும் உள்ளானதுமான நெருக்கமானதுமான உறவை பேண முடியும். சிலர் தேவ கோபம், தேவ தண்டனை ஆகியவற்றிற்கு பயந்து இந்த கற்பனைகளை கைக்கொள்ள முயலுகிறார்கள். வேறு சிலர் அவர் அருளுகிற ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமே அதற்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று விரும்புகிறார்கள். ஆனால் அன்பே நம்முடைய கீழ்ப்படிதலுக்கான உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கற்பனைகளை கைக்கொள்வதில் தவறு நேர்ந்தால் என்ன செய்வது? அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தேவ ஏற்பாடே ஆசாரிப்பு கூடாரத்தில் அமைந்துள்ள பலிப்பீடம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பாவ கரைகளை கழுவி கொள்வதற்கான இடமே கொல்கத்தாவில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் செங்குருதி. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழாக அல்ல, கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். நியாய பிரமாணம் அதை நிறைவேற்றுவதற்கான வலிமையை அவர்களுக்கு வழங்கவில்லை. இந்த கிருபையோ நாம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்வதற்கு போதித்து உதவி செய்கிறது. கிருபையை பற்றி கொள்வோமாக.